வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோன்னா டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வெயிட், ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, கம்ப்ரெசிபிலிட்டி, வேப்பர் ப்ரெஷர், கொஹிஷன் அண்ட் adhesion, சர்ஃபேஸ் டென்ஷன், கேபிலாரிட்டி அண்ட் விஸ்காசிட்டி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டென்சிட்டி பற்றி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு இந்த டென்சிட்டினா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ பிட்வீன் தி மாஸ் அண்ட் வால்யூம். இதை நம்ம என்ன சிம்பிள்னால சொல்லுவோம் குறிப்போன்னு பார்த்தோன்னா அதில் ரோங்கிற சிம்பிள்னால நம்ம இதை வந்து சொல்லுவோம். டென்சிட்டினா ரோங்கிற சிம்பிள் வச்சு நம்ம எழுதுவோம். இப்போ இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தோன்னா கேஜி பெர் மீட்டர் கியூப். கேஜி பெர் மீட்டர் கியூப் எப்படி வந்தது? மாஸோட யூனிட் கேஜி, வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். ஸோ அப்போ கேஜி பெர் மீட்டர் கியூப். இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி இஸ் கேஜி பெர் மீட்டர் கியூப். இல்லை டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் இஸ் 1000 கேஜி பெர் மீட்டர் கியூப். இது வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் யூஸ் ஆகும். சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் வரும் இந்த ப்ராப்பர்ட்டிஸில், அது போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம எப்போ கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்ளமில் இதோட வேல்யூ வந்து கொடுக்க மாட்டாங்க நமக்கு. இப்போ நார்மலி இந்த வாட்டரோட டென்சிட்டி பார்த்தோன்னா இது 4 டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம பார்த்தோன்னா 1000 கேஜி பெர் மீட்டர் கியூப். ஒரு பட்டரை உருக்குறோன்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ லிக்விடில் மாலிகுல்ஸ் வந்து கம்பேர் டு சாலிட் தூரமாக இருக்கும். ஸோ அப்போ அதோட டென்சிட்டி எப்படி இருக்கும்? குறைச்சலாக இருக்கும் கம்பேர் டு சாலிட்ஸ். இப்போ நம்ம பட்டர் எடுத்தோன்னா பட்டர் வந்து சாலிடாக இருக்கும். அந்த வெண்ணெய் வந்து எப்படி இருக்குது? சாலிடாக இருக்குது. இதை வந்து நம்ம ஹீட் பண்ணோன்னா என்ன ஆகும்? அது உருகும். அப்போ என்னவா மாறுது? லிக்விடாக மாறிடும். அந்த பட்டரை உருக்கணும்னு நமக்கு நெய் கிடைக்கும் இல்லையா? அப்போ அது லிக்விடாக சேஞ்ச் ஆகுது. லிக்விட மாலிகுலர் பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்கும்? கம்பேர் டு சாலிட் இதில் நமக்கு தூரமாக இருக்கும். ஸோ அப்போ அதோட அடர்த்தி எப்படி இருக்கும்? குறைச்சலாக இருக்கும். சாலிடை கம்பேர் பண்ணுறப்ப லிக்விடோட அடர்த்தி உனக்கு எப்படி இருக்கும்? இதில் குறைச்சலாக உனக்கு இருக்கும். ஸோ அப்போ மாஸ் டென்சிட்டி, இந்த டென்சிட்டி வந்து என்ன ஆகுது? நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஃப்ளூயிடோட டென்சிட்டி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஒரு ஃப்ளூயிடுக்கு நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? அதோட டென்சிட்டி குறையும். ஸோ திஸ் டென்சிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர். ஸோ இப்போ ஹியர் ஆல்சோ அந்த டெஃபினிஷன் இருக்கு இல்லையா? இதை வச்சு நம்ம சொல்லலாம். டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இது நம்ம டென்சிட்டி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு எடுக்கிறோம். இது என்ன சிம்பிள் வச்சு சொல்கிறோன்னா ஸ்மால் டபிள்யூ. இந்த சிம்பிள் வச்சு என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டை சொல்லுவோம். இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன், த ஸ்பெசிஃபிக் வெயிட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ பிட்வீன் தி வெயிட் அண்ட் வால்யூம். வெயிட்டோட யூனிட் என்ன? நியூட்டன். வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். அப்போ என்ன எஸ்ஐ யூனிட் வரும்? நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். இப்போ நம்ம வாட்டருக்கு டென்சிட்டி பார்த்தோம் இல்லையா? கான்ஸ்டன்ட். அதே மாதிரி வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 9810 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கும் டென்சிட்டிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். திஸ் இஸ் தட் ரிலேஷன். W, ஸ்மால் w, தட் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு ஜி. ரோங்கிறது டென்சிட்டி, ஜிங்கிறது கிராவிட்டி. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு பார்த்தோன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஈக்குவல் டு வெயிட் பெர் வால்யூம். இப்போ வெயிட் ஈக்குவல் டு என்ன? மாஸ் இன்டு கிராவிட்டி. மீன்ஸ் W ஈக்குவல் டு எம் இன்டு ஜி. ஸோ தட் இஸ் வெயிட். ஸோ இப்போ இதிலிருந்து இந்த மாஸ் பெர் வால்யூம் என்னது? ரோ. கிராவிட்டி இஸ் ஜி. இந்த ஃபார்முலா கிடச்சிருச்சா? ஸோ ஸ்மால் w ஸ்பெசிஃபிக் வெயிட் தட் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு ஜி. இது நம்ம ப்ராப்ளமில் நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம். இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூமை நம்ம விங்கிற லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுவோம். இதில் இந்த விங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஸ்பெசிஃபிக் வால்யூம். இந்த விங்கிற சிம்பிளை ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதோட டெஃபினிஷன் பார்த்தோன்னா இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைடட் பை மாஸ். ஸோ இப்போ கேபிட்டல் V டிவைடட் பை ஸ்மால் m. ஆக்சுவலி டென்சிட்டியில் நம்ம என்ன பார்த்துருப்போம்? டென்சிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம். ஸோ இப்போ திஸ் இஸ் நத்திங் பட் 1 by density.
இதோட SI யூனிட் நம்ம பார்த்தோம்னா மீட்டர் கியூப் பெர் கேஜி. வால்யூம்க்கு மீட்டர் கியூப், மாஸுக்கு நம்ம கேஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா அதில் இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி or the specific gravity is defined as the ratio between the density of the fluid or density of the water. இதே மாதிரி specific weight வச்சு நம்ம சொல்லலாம். It is specific weight of liquid divided by specific weight of water. நம்ம standard liquid அப்படின்னு எடுக்கிறப்ப this is water. Standard liquidக்கு example வந்து பார்த்தோன்னா நமக்கு water அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். The specific gravity of water is always 1. இப்போ both are specific weight. இப்போ என்ன ஆயிடும்? This is a constant. This specific gravity is denoted by small s. இதுலயும் பார்த்தோன்னா இதில் density of fluid divided by density of water. Both are density. ஸோ இப்போ மேலே இருக்க யூனிட்டும் கீழே இருக்க யூனிட் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். We'll get only the number. So that is the constant value that is not having unit. இதே மாதிரி இப்போ வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன பார்த்தோம்? 1. இதே மாதிரி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி இஸ் 13.6. நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் பார்த்தோன்னா லிக்விடில் வாட்டர், கேஸஸில் ஏர் ஆர் ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் இப்போது ஒரு ஆயிலோ எனி லிக்விடோட நமக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டென்சிட்டியை கால்குலேட் பண்ணிக்கலாம். எந்த ஆயிலோட டென்சிட்டி வேணாலும் நம்ம இதில் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி லிக்விட். சப்போஸ் ஃபார் கோகனட் ஆயில் வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் தி டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா கோகனட் ஆயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டென்சிட்டியை கால்குலேட் பண்ணிக்கலாம் பை யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ அதுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா ரோ டென்சிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் லிக்விட் இன்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். Density of water நமக்கு என்ன தெரியும்? 1000 kg per meter cube. So இப்போ density that is equal to specific gravity of liquid small s into 1000 kg per meter cube. Likewise, we can calculate the specific weight also. So specific weight that is equal to specific gravity of liquid into specific weight of water. So specific weight of water is 9810 Newton per meter cube. So small w equal to s into 9810 Newton per meter cube. ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு லிக்விடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தெரிஞ்சதுன்னா அதோட டென்சிட்டியையும் அந்த லிக்விடோட ஸ்பெசிஃபிக் வெயிட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நம்ம ப்ராப்ளம் போடுறப்ப நமக்கு யூஸ் ஆகும். இது ஜென்ரலாக நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். ஃபண்டமெண்டல் திங் வெயிட் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஸோ கேபிட்டல் W தட் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு G. எம்ங்கிறது மாசு, ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதோட யூனிட் பார்த்தோன்னா நியூட்டன். வெயிட்டோட யூனிட்டு நமக்கு நியூட்டன். கேஜி இந்த மாஸோட யூனிட் நமக்கு என்னது? இதில் கேஜி. கிராவிட்டி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். kg meter per second square that is equal to 1 Newton. Next density rho equal to mass per volume, specific volume equal to volume per mass, specific weight equal to weight per volume. Relative density or specific gravity that is equal to specific weight of liquid divided by specific weight of water or density of liquid divided by density of water. The specific gravity of water is 1. Specific gravity of mercury is 13.6. Density of water is 1000 kg per meter cube. Density of mercury that is equal to 1000 into 13.6 kg per meter cube. And specific weight of water that is equal to 9810 Newton per meter cube. நம்ம இதில் இப்போ simple problems பார்ப்போம். First problem பார்த்தோன்னா 1 liter of petrol weighs 7 Newton. Calculate its specific weight, density, specific volume and relative density. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கணும்னா given datas வந்து எழுதணும். இதில் ஒரு ப்ராப்ளம்னா நம்ம ஒரு 4 ஹெட்டிங் கீழே நம்ம இதை பண்ணணும். ஃபஸ்ட்டு திங் given data. செகண்ட் ஒன் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், வாட் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் ஆர் வாட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் நம்ம டீட்டெயில்டாக எழுதணும். ஃபோர்த் ஒன் இதில் லாஸ்ட்டில்
இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து எழுதியிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிவன் ஃபார்முலாலேருந்து என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கணும். அதில் இப்போ இந்த கிவன் டேட்டா பார்த்தோன்னா 1 லிட்டர்ங்கிறது இதோட 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலோட வால்யூம் தான் என்னது 1 லிட்டர். ஸோ அப்போ கேபிட்டல் V தட் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். இப்போ லிட்டருக்கும் நமக்கு மீட்டர் கியூபுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ 1 × 10⁻³ மீட்டர் கியூப் ஆர் 1 லிட்டர் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர் கியூப். அதை நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஏன்னா ப்ராப்ளமில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, லிட்டரில் அந்த ஃபார்முலாவில் பார்த்தோன்னா அதில் மீட்டர் கியூப்பில் இருக்கும். ஸோ லிட்டரில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது அதில். இப்போ நெக்ஸ்ட்டு வெயிட் ஆஃப் தி பெட்ரோல் பார்க்குறோம். திஸ் இஸ் கேபிட்டல் W, திஸ் இஸ் ஈக்குவல் டு 7 நியூட்டன். இந்த 2 டேட்டாஸ் தான் நமக்கு இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம், இதோட ஸ்பெசிஃபிக் வெயிட், டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வால்யூம் அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் என்னென்ன கேல்குலேட் பண்ண பாருங்கள். இதில் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஸ்மால் w என்ன, டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு என்ன, ஸ்பெசிஃபிக் வால்யூம் V ஈக்குவல் டு என்ன, ரிலேட்டிவ் டென்சிட்டி ஸ்மால் s ஈக்குவல் டு என்னன்னு பார்க்க போகிறோம். இதில் 1 by 1 இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ சொல்யூஷன் எழுதிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பெசிஃபிக் வெயிட். இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ இந்த சைடில் நமக்கு என்னென்ன தேவையோ அந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதி பார்த்துக்கணும். இதில் இப்போ வெயிட் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஈக்குவல் டு வெயிட் பெர் வால்யூம் கேபிட்டல் W டிவைடட் பை கேபிட்டல் V. ஸோ வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு இதில், வெயிட் இஸ் 7 நியூட்டன், weight is 7 Newton, volume is 1 × 10⁻³ மீட்டர் கியூப். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா அதில். ஸோ வெயிட் 7, வால்யூம் 1 × 10⁻³ ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 7000. இதோட யூனிட் என்ன, நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். ஸோ 7000 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். இது ஃபர்ஸ்ட் கொஷின். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதில் இப்போ நம்ம டென்சிட்டி கேல்குலேட் பண்ணணும். நமக்கு டென்சிட்டி ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா இதில் மாஸ் பெர் வால்யூம். டென்சிட்டியோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், மாஸ் பெர் வால்யூம் தெரியும். இதில் டென்சிட்டி தான் நம்ம ஃபைனலாக கேல்குலேட் பண்ண போகிறது. இந்த மாஸு தெரியாது நமக்கு, வால்யூம் மட்டும்தான் தெரியும். வால்யூம் என்னது 1 × 10⁻³ அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இந்த டென்சிட்டி கேல்குலேட் பண்ண நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி மாஸ். அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு ஏற்கனவே வெயிட்டுக்கு ஃபார்முலா தெரியும், வெயிட் தட் இஸ் ஈக்குவல் டு m × g. ஸோ மாஸ் ஈக்குவல் டு வெயிட் பெர் கிராவிட்டி. ஸோ வெயிட் எவ்வளோ நமக்கு இதில், வெயிட் ஈக்குவல் டு 7 டிவைடட் பை கிராவிட்டி ஈக்குவல் டு 9.81. ஸோ இந்த ரெண்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணனா என்ன கிடைக்கும் நமக்கு, வில் கெட் 0.713557. இதோட யூனிட் என்னது, மாஸோட யூனிட் kg. இப்போ நம்ம மாஸ் கேல்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டென்சிட்டி கேல்குலேட் பண்ணிக்கலாம். டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா, டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பெர் வால்யூம். நம்ம மாஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா, 0.713557 டிவைடட் பை 1 × 10⁻³ ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது, ரோ ஈக்குவல் டு 713.557 kg பெர் மீட்டர் கியூப். இது டென்சிட்டி. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்பெசிஃபிக் வால்யூம். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா நமக்கு, வால்யூம் பெர் மாஸ். இது ஏன் நம்ம 1 by டென்சிட்டின்னு எழுதுகிறோம், பிகாஸ் டென்சிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் வால்யூம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இதில், இப்போ வால்யூம் பெர் மாஸுங்கிறது 1 by டென்சிட்டி. ஸோ நம்ம ஆல்ரெடி டென்சிட்டி கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. இப்போ அந்த இப்போ V that is equal to 1 by density போட்டோம்னா we'll get the specific volume. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபோர்த் ஒன் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கேல்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா ஸ்மால் s that is equal to specific weight of liquid divided by specific weight of water. Specific weight of liquid நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு அதான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிக் வெயிட் that is equal to 7000 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். இது ஸ்பெசிஃபிக் வெயிட். இப்போ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா அதில். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட், இங்கே வந்து நமக்கு லிக்விடுங்கிறது பெட்ரோல். இந்த பெட்ரோலுக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிக் வெயிட் கேல்குலேட் பண்ணியிருக்கோம் நம்ம, 7000. ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் 9810
நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0.7135. இப்போ ரெண்டு யூனிட்டும் ஸ்பெசிஃபிக், இதுவும் ஸ்பெசிஃபிக் வெயிட் தான், இதுவும் ஸ்பெசிஃபிக் வெயிட் தான். அப்போ என்ன ஆகிடும்? மேலே உள்ள நியூட்டன் பெர் மீட்டர் கியூபும் கீழே உள்ள நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் தி கான்ஸ்டன்ட் வேல்யூ. திஸ் இஸ் நாட் ஹேவிங் யூனிட். இப்போ ஃபைனலி இப்போ 4 கொஷினுக்கு நம்ம ஆன்சர் கேல்குலேட் பண்ணிட்டோம். ஆன்சரை மட்டும் எடுத்து ஃபைனலாக எழுதிக்கணும். அதில் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஈக்குவல் டு 7000 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப், டென்சிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு 713.557 kg per meter cube, specific volume small v equal to 1.40 into 10 power minus 3 meter cube per kilogram, and fourth one small s equal to 0.7135. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம், இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போமா? அந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னா 1 cubic meter of crude oil weighs 9.44 kilonewton. ஸோ இப்போ இந்த 1 cubic meterங்கிறது என்னது? வால்யூம், வால்யூம் ஆஃப் க்ரூட் ஆயில். ஸோ இப்போ கேபிட்டல் V தட் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். கியூபிக் மீட்டர்னா மீட்டர் கியூப். இதோட வெயிட் எவ்வளோ? க்ரூட் ஆயிலோட வெயிட்டு கேபிட்டல் W ஈக்குவல் டு 9.44 கிலோ நியூட்டன். இது நம்ம ப்ராப்ளமில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நியூட்டனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதை கிலோ நியூட்டனாக மாற்றுறோம். அப்போ என்ன பண்ணும்? கிலோனா 10 power 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ வாட் வில் கெட்? 9440. 9.44 into 10 power 3 into 1000 that is equal to 9440 newtons. இப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம்? இதுதான் கிவன் டேட்டாஸ். ஸோ இந்த ரெண்டு டேட்டாஸ் யூஸ் பண்ணி டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வெயிட், ஸ்பெசிஃபிக் வால்யூம் அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டென்சிட்டி ரோ, ஸ்பெசிஃபிக் வெயிட் ஸ்மால் w, ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஸ்மால் v அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஸ்மால் s. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் டென்சிட்டி கேல்குலேட் பண்ண போகிறோம். நம்ம டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? மாஸ் பர் வால்யூம். ஸோ இப்போ இதில் நமக்கு மாஸ் வந்து தெரியாது, கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதை தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் வால்யூம் வந்து தெரியும். இப்போ தெரியாத மாஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அதில் மாஸ் ஈக்குவல் டு வெயிட் பெர் கிராவிட்டி. இந்த ஃபார்முலா எதுலேருந்து வந்தது? வெயிட் ஈக்குவல் டு m இன்டூ ஜி. ஸோ இப்போ வெயிட் எவ்வளோ? 9440. கிராவிட்டி ஈக்குவல் டு, இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, தட் இஸ் acceleration due to gravity, that is equal to 9.81. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? மாஸ் ஈக்குவல் டு 962.28 கிலோகிராம். இப்போ நம்ம என்ன மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டென்சிட்டி கண்டுபிடிக்கலாமா? ஸோ இப்போ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம் 962.28 டிவைடட் பை 1 மீட்டர் கியூப் வால்யூம். ஸோ இப்போ டிவைடட் பை 1 போட்டோன்னா இது this is nothing but density equal to 962.28 kilogram per meter cube. இப்போ அடுத்தது ஸ்பெசிஃபிக் வெயிட் கேல்குலேட் பண்ணும். ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கு ஃபார்முலா வெயிட் பர் வால்யூம். வெயிட் தட் இஸ் ஈக்குவல் டு 9440, வால்யூம் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன நமக்கு என்ன கிடைக்கும்? 9440 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். தேர்ட் ஒன் ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூம் தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பர் மாஸ் ஆர் 1 by density. ஸோ இப்போ டென்சிட்டி இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அதில் 1 by density போட்டோன்னா வில் கெட் த வேல்யூ 0.00104 மீட்டர் கியூப் பெர் கேஜி. ஃபைனலாக ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு ஃபார்முலா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர். ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட் நமக்கு இங்கே என்னது? லிக்விடுங்கிறது க்ரூட் ஆயில். ஸோ இப்போ க்ரூட் ஆயிலோட ஸ்பெசிஃபிக் வெயிட் நம்ம செகண்ட் கொஸ்டினில் கண்டுபிடிச்சோம். that is 9440. Specific weight of water is 9810 Newton per meter cube. So இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் உனக்கு? 0.962. இப்போ ஃபைனலாக ஆன்சரை எடுத்து எழுதிடலாமா? ஆன்சர் டென்சிட்டி ஈக்குவல் டு 962.28 kg per meter cube. The specific weight that is equal to 9440 Newton per meter cube. And V that is equal to specific volume equal to 0.00104 meter cube per kg, and specific gravity small s equal to 0.962. This is not having unit because it is a constant. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில்
மீதி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துக்கலாம் அதில். இப்போ நம்ம 4 ப்ராப்பர்ட்டி மட்டும் பார்த்துருக்கோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தோன்னா டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வெயிட், ஸ்பெசிஃபிக் வால்யூம் அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. தேங்க்யூ.